எண்ணித் துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இரா மைதுரன் இணைகின்றார். வணக்கம் மைதுரன். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மைதுரன், உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கடந்த சில வாரங்களாக நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தல் அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்றது. பிரச்சார பணிகள் முடிவுக்கு வருகின்றது. நாங்கள் உள்ளூராட்சி சபை தொடர்பாக இந்த தேர்தல் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமாக இருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக தமிழ் அரசியல் பரப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கடந்த சில மாதங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றங்கள் வருவதை தமிழ் அரசியல் பரப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று உன்னிப்பாக நாங்கள் நிறைய தடவைகள் பேசி இருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளிவந்திருக்கக்கூடாது, உள்ளுக்கிலிருந்து நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை பேசியிருக்கின்றோம். சரி, அது எப்படியாயினும் இப்பொழுது திட்டமிட்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து விட்டார்கள். இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் தமிழரசு கட்சியை அழிக்கவும் முடியாது, அழிக்கவும் கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நீங்கள் கூறுங்கள், என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்? இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது? உண்மையிலே சர்வதேச தொழிலாளர் தினம் நேற்று முன்தினம் உலகெங்கும் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வளமை போன்று இலங்கையிலும் தொழிலாளர் தினம் என்பது வளமை போன்று தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக இல்லை தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவது தொடர்பான ஒரு ஆக்கபூர்வமான செயல்பாடுகளுக்கானதாகவோ அல்லாமல் வழக்கமான ஆண்டுகளை போன்று ஒரு அரசியலுக்கானதாக இந்த மே தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. இந்த 2025ஆம் ஆண்டிலும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை இருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலிலே அது மிகுந்த ஏமாற்றம் மிகுந்ததான் இருக்கின்றது. இன்று தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு மட்டுமே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதை தவிர அதற்கு சமாந்தரமாக பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அவர்கள் தவறி வருகின்றார்கள். குறிப்பாக மாற்றம் என்று வந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட அவ்வாறான நிலைப்பாடுகளை எதுக்குமே கையில் எடுக்கவில்லை. அதாவது ஒரு துறை சார்ந்து கட்டமைப்பு சார்ந்து கட்சியினுடைய உபபிரிவுகளை உருவாக்குகின்ற செயல்பாடுகள் அவ்வாறு அவர்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் புதிதான ஒரு நிகழ்ச்சியில இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய அரசியலினுடைய தொட்டு செல்லாத பக்கங்கள் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் உரையாட வேண்டும். இந்த இடத்துல அதை நாங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். சர்வதேச தொழிலாளர் தினத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக சர்வதேச ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்ட அந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட்ட தினம்தான் மே 1ஆம் தேதி. அந்த வகையிலே தமிழ் பரப்பிலே எங்களுடைய தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த விடயங்கள் தொடர்பாக எந்தவித ஆக்கப்பூர்வமான ஒரு ஆராய்ச்சியோ அது தொடர்பான எந்த விதமான ஒரு மதிப்பீடுகளோ இல்லை அதற்கான எந்தவித ஒரு நாங்களும் உங்களோடு தோள் நிற்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த தொழிலாளர் வர்க்கத்தோடு இந்த கட்சிகள் சேர்ந்து செயல்படுகின்ற போக்கோ அப்படி எதுவுமே இல்லாத ஒரு வறுமையில் தான் இந்த தொழிலாளர் தினம் என்பது தமிழ் பரப்பிலும் அரசியல் மேலோங்கி இருக்கின்றது. அந்த வகையில் தான் தமிழ் தேசிய பேரவை, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமையிலே சில தரப்புகளை இணைத்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய பேரவையாக
போட்டியிடுகின்றார்கள். அந்த தமிழ் தேசிய பேரவை சார்பாக முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்விலே பங்கு பற்றிய போதுதான், வடமராட்சியிலே நடந்த நிகழ்விலே பங்கு பற்றிய போதுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அவர் தமிழரசு கட்சி தொடர்பாக இந்த விடயங்களை கூறுகின்ற போது, தமிழரசு கட்சி என்பது தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தொடர வேண்டும் என்றும், அதன் காரணமாக தமிழரசு கட்சியை அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது. நாங்கள் ஒரு இதைத்தான் நாங்களும் பல சந்தர்ப்பங்களை கூறி வருகின்றோம். வடக்கு கிழக்கு தழுவிய முகமாக இருக்கின்ற தமிழரசு கட்சியை தவிர்த்து விட்டு நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து விட முடியாது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே விரும்பாமலோ வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒவ்வொரு வட்டார ரீதியாக ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருக்கின்ற ஒரே ஒரு கட்சியாக நாங்கள் தமிழரசு கட்சியை தான் பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு கட்சியுமே பெரும்பாலான ஏனைய கட்சிகள் எல்லாமே ஒரு யாழ்ப்பாண மையவாத கட்சியாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடு என்பது வெறுமனே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்குள்ளாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடு. அது கூட அந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்கு கூட அவர்கள் மாவட்ட ரீதியாக வட கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இருக்கின்றது, இல்லை பிரதேச ரீதியாக வட்டார ரீதியாக தொகுதி ரீதியாக பார்த்தால் அதற்குள்ளும் அவர்கள் ஒரு தன்னிறைவுபெறாத நிலைமை இருக்கிறது. பேரளவுக்கு யாழ்ப்பாண மையவாத ஒரு செயல்பாட்டில் தான் ஏனைய தமிழ் கட்சிகள் இருக்கின்றது. தமிழரசு கட்சி மட்டும்தான் ஒரு வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு உயிரோட்டமாக அவருடைய கட்டமைப்பு வைத்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் கூறி வருகிறோம். தமிழரசு கட்சியினுடைய தலைமை தவறு விடுகின்றது. ஆகவே அந்த தலைமையை அதிலிருந்து அகற்றி தமிழரசு கட்சியை சீர்படுத்தி அந்த தமிழரசு கட்சிக்குள் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த தமிழரசு கட்சியை முனைத்துக் கொண்டு ஒரு ஆரோக்கியமான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீண்ட காலமாகவே எங்களை போன்றவர்களால் வலியுறுத்தி வருகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இவர்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு தமிழரசு கட்சியை ஒரு துரோக தரப்பாக இல்லை துரோக கட்சியாக அவர்கள் ஒதுக்கிவிட்டு ஒரு 15 ஆண்டுகள் கடந்து 16வது ஆண்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாட்டிலே பாரிய ஒரு நிலைமாற்றம் இந்த கடந்த தேர்தலிலே மக்கள் வழங்கிய படிப்பினை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டிருக்கலே ஒரு திருப்பு முனையாக ஒரு அம்சமாக இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். அதாவது தமிழரசு கட்சி தொடர்பாக இவர் ஒரு சாதகமான ஒரு கருத்தை ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு தரப்பினுடைய ஒரு கூட்டணியினுடைய தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக நாங்கள் பார்க்க முடியும். கூறுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்று நீங்கள் தெளிவு தர வேண்டும். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக உள்ளார் என்று கூறியிருக்கின்றார். இப்போ நீங்கள் முதல் கூறினீர்கள் அந்த கட்சியை அழிக்க முடியாது, அழிக்க மேலாது என்ற அந்த விடயத்தை கூறும் பொழுது இவ்வாறான ஒரு கருத்தை கூறியதற்கு என்ன காரணம்? இல்லை, அவர்களுடைய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு காலம் பிந்தியதாகத்தான் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். இது கூட ஒரு உண்மையிலே மர்மமாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாடு உண்மையிலே கள யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வருகின்றார்களா, இல்லை வேறு ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே அவர்கள் இந்த வழிக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்களா என்பதை நாங்கள் ஒரு தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே உறவுகளுக்கு தெரியும், நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னர் நேரடியாக அவர்கள் நடத்திய ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு அது தொடர்பான விடயங்களை எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்துகின்ற போது அந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தோம். அங்கே எழுப்பப்பட்ட கேள்விகளில் ஒன்றாக இருந்தது அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 தரப்புகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முயற்சி எடுத்தார். அப்போது இந்த முயற்சி என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எப்படி பிரதிபலிக்க போகின்றது? உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலுமே இந்த கூட்டணி தொடருமா, இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்கு வைத்து இந்த கூட்டணி முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்று கேட்டபோது மிகவும் ஒரு பொறுப்புணர்ச்சியற்ற வகையிலே அவர்களுடைய வழக்கமான அந்த அணுகுமுறை, அதாவது ஒரு எடுத்தறிந்து இல்லை எங்களுக்கு தேர்தல் எல்லாம் எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் நோக்கம் கிடையாது, நாங்கள் அரசியலமைப்பு தான் இப்போது எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சவால், அந்த அரசியலமைப்பு கொண்டு வரப்படுவதற்கு நாங்கள் எல்லோருமே நாடாளுமன்றத்திலே 10 பேர் இருக்கின்றோம், குறைந்தது தமிழ் தேசிய பரப்பிலே 18 பேர் தெரிவு செய்யப்படுகிறார் வடக்கு கிழக்கிலே. அதில் நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது பெரும்பான்மையாக தமிழ் பிரதித்துவத்திலே ஒரு பெரும்பான்மையாக பார்க்கப்படும். ஆகவே நாங்கள் குறைந்தது இந்த 10 பேராவது ஒருங்கிணைந்து ஒரே முடிவாக செயல்படுகின்ற பட்சத்திலே தமிழ் தரப்பினுடைய பெரும்பான்மை அங்கத்தவர்கள் அதை எதிர்த்தார்கள், இல்லை இந்த விடயங்களை முன்வைத்தார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் என்பதாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போது இன்னொரு பதில் கேள்வி எழுப்பப்பட்டது, ஒருவேளை அரசியலமைப்பு முயற்சிகள் பிற்போடப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முன்கூட்டிய வருமாக இருந்தால்
மக்கள் மத்தியிலே ஒரு ஐயப்பாடு வரும். இப்ப இந்த கூட்டணி இப்ப ஒரு அரசியலமைப்புக்காக நாங்கள் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் எதிர்த்தெடுத்த ஒவ்வொரு அணிகளுக்கு எதிராக நாங்கள் பரப்புரைகளை மேற்கொள்கின்ற போது அது மக்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னால் நாங்கள் ஒரு பொது கொள்கை அளவிலே நாங்கள் இணங்குகின்ற போது தேர்தல் என்று வருகின்ற போது நாங்கள் அடிபடுவோம், பசை மாறி கொள்வோம். ஆனால் வேறு விடயங்களிலே நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் என்றால் ஒரு இரட்டை நிலைப்பாடு மக்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அல்லவா. மக்கள் அதை ஒரு ஐயப்பாடாக பார்ப்பாங்க. அது பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அரசியலமைப்பு அப்ப இவர்களிடம் ஒரு தூர நோக்கு, ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை என்பது தெரிகின்றது. தனியே அரசியலமைப்பு விவகாரம் ஒரு உடனடியாக அது நாங்கள் அந்த நேரம் வரவேற்றோம், இப்போதும் வரவேற்கின்றோம். ஆனால் இவர்களிடம் இருக்கிற ஒரு குறைபாடு இதுதான். ஒரு தமிழ் தேசம் சார்ந்து, தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் எதிர்காலம் சார்ந்து ஒரு ஆரோக்கியமான கருத்துகள் முன்வைக்கப்படுகின்ற போது, ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்ற போது அதை சீர்தூக்கி ஒரு கரிசனையோடு பரிசீலிக்கின்ற பாங்கு அவர்களிடம் இல்லை. அதை அடியோடு நிராகரித்து தங்களுடைய நிலைப்பாட்டை மட்டுமே ஆணித்தரமாக முன்வைத்து செல்கின்ற ஒரு தரப்பாகத்தான் நம் தேசிய மக்கள் முன்னணி பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திலும் அதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த விஷயம் சிந்திக்கவில்லை, சிந்திக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு பதில் அவர்களிடம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது வரவில்லை. அவர் முடிவாகவே கூறிவிட்டார்கள், தேர்தலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய நோக்கம் தேர்தல் இல்லை. செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோடு நாங்கள் இந்த அரசியல் பேரவையுடைய தொடர்பாக பேசுகின்ற போது கூட அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எங்களுடைய நோக்கம் அதுவல்ல என்று அவர் கூறுகின்றார். செல்வம் அடைக்கல்நாதனுடைய நோக்கம் வேறாக இருக்கலாம். என்றால் அவர்களுக்கு இன்று அரசியலே ஒரு திக்கு திசை தெரியாதெல்லாம் என்று சங்கென்று போனார்கள். சங்கம் என்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களுடைய நிலைப்பாடு காரணமாக, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிலைப்பாடு காரணமாக இன்று அது மக்களிடையே ஒரு செல்வாக்கு தரப்பாக இருக்கின்றார்கள். ஆகவே அரசியலை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இன்று புலட்டலோ போன்ற கட்சிகளுடைய நிலைமை என்பது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறி இருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சியிலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டு தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே செல்வம் அடைக்கலநாதன் அவ்வாறான நிலைப்பாட்டை கோரிய என்பது அது வேறு விடயம். இருந்தாலும் இந்த தரப்புகளை இணைத்துக் கொண்டு சரியாக தமிழ் தேசிய பரப்பிலே, தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு கொள்கை பற்றுறுதியோடு நிற்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய கையையும் தங்களுடைய தலைமைத்துவ பாங்கையும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் சில விடயங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் நகர்வுகளை மேற்கொள்ளவில்லை. அப்படி மேற்கொண்டிருந்தால் எல்லோரையுமே அரவணைக்கின்ற பாங்கை இந்த அரசியலமைப்பு தொடர்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்பது உறுதியாகிவிட்ட ஒன்று. ஆகவே இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வந்து அவர்கள் குய்யோ முறையோடு கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் திசை காட்டிக்கு வாக்களிக்க கூடாது, அவருக்கு வாக்களிக்க கூடாது, இவருக்கு வாக்களிக்க கூடாது, தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும், இது நபர்களுக்கான தேர்தலாக இருந்தாலும் இது தமிழ் மக்களுக்குரிய ஒரு காலத்தின் கட்டாயம், இந்த தேர்தலை நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால் எங்களுடைய எதிர்காலம் என்பது சூன்யமாகிவிடும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஏன் இந்த ஞானம் உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் பெறவில்லை? இந்த ஞானம் உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் வந்திருந்தால் அந்த அரசியலமைப்பு முயற்சியை தேர்தலுக்கான ஒரு இணக்கப்பாட்டோடும் அதை நகர்த்தி இருக்க முடியும். ஆனால் இப்போது ஒரு சுடலை ஞானம் வந்ததை போன்று எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டதுக்கு பிற்பாடு சில உதிரி தரப்புகளை இணைத்துக் கொண்ட அதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். அதாவது அந்த துடக்கு பார்க்கின்ற தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு துடக்கு பார்க்கின்ற அந்த அணுகுமுறையை கைவிட்டு ஒரு சில தரப்புகளையாவது இணைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த மனமாற்றத்தை நாங்கள் வரவேற்கணும். அதை நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் நோக்கோடு அந்த நிலையில் இருந்து கொண்டு மிகவும் ஒரு பொறுப்புணர்வோடு அதை வரவேற்கணும். ஆனால் இதை இன்னும் பலப்படுத்தி இருக்க முடியும். இன்று கூறுகின்றார் தமிழரசு கட்சி ஒரு கொள்கை ரீதியாக ஒத்து வந்தால் தமிழரசு கட்சியோடும் நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்றார். அப்ப இந்த மனமாற்றம் இந்த தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினருடைய தலையீடு அதிகரித்திருக்கின்றது. அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த கூட்டணிக்கு அவர்கள் இணங்கி வருவார்கள் என்பது அது வேறு விடயம். ஆனால் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்க முடியும். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது வெறுமனே தேர்தல் அரசியல் கடந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு ஆரோக்கியமான பாதையில் இழுத்து செல்வதற்காக நாங்கள் இந்த கூட்டணி முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இதிலே வந்து தமிழரசு கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இந்த தமிழரசு கட்சி இதிலே பங்கெடுக்காத பட்சத்திலே அவர்களுடைய தமிழ் தேச விரோத நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்க முடியும். ஆகவே காலம் பிந்தி என்றாலும் இனிவரும் காலத்திலாவது வெறுமனே இது ஒரு சடங்கு முறையான அழைப்பாக அல்லாமல் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு இட்டு செல்லக்கூடிய வகையிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற இதே யார் சிறியவர் பெரியவர் நல்லவர் கெட்டவர் துரோகி என்ற அந்த முத்திரை குத்தல்கள் அந்த அடையாளப்படுத்தல்களை எல்லாம் கடந்து என்னால் தமிழ் தேசிய அரசியலிலே பயணிக்கின்ற என்று சிவாயிலிங்கம் ஸ்ரீகாந்தா தரப்பினரை பற்றியெல்லாம் இவர்கள் எவ்வளவு வசைவாதினார்கள். ஆனால் இன்று அவர்களையும் கூட்டணியில் இணைத்து இருக்கின்றார்கள்.
அதே போன்று தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற வந்து இபிஆர்எஃப் இருக்கின்றது. அதே போன்று அனந்தி சசிதரன் அவர்களுடைய தரப்பு இருக்கின்றது. இன்று ஒரு சிறுதுள்ளிதான் பெருவெள்ளம், எடுத்தெடுப்பிலே பெருவெள்ளமாக வரப்போவதில்லை. தமிழ் தேசிய பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற சிறு சிறு தரப்புகளையும் பலமான கட்சிகளையும் தரப்புகளை முனைத்து கொண்டு நாங்கள் தேசமாக ஒரு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்குரிய தலைமைத்துவத்தையும் அதுக்கான ஒரு விடயங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழங்குமாக இருந்தால் அது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றகரமான நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் மற்ற தரப்புகளிடையே இவர்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களிடமும் ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். இந்த நிலை மாற்றம் இதனால் ஏற்பட்டது, இந்த நிலை மாற்றம் எதை நோக்கியது, இது எப்போதுமே தடம் மாறாது. தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற அந்த பயணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் கடந்து எல்லா தரப்புகளையும் ஒரு தேசமாக அணிதிரட்டுகின்ற இந்த முயற்சி இந்த வழித்தடத்திலே பயணிக்கின்றது. இதை நாங்களும் விட்டு விலக மாட்டோம். இதை விலகுகின்ற தரப்புகளை நாங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்று ஒரு தெளிவான செய்தியை மக்கள் மத்தியில கூறுகின்ற பட்சத்தில் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் திடீர் சாமியார்களை போன்று அவர்கள் திடீரென்று இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு திடீரென மறுநாள் வந்து இரவிலே கனவிலே எனக்கு சாமியார் வந்தார், எனக்கு அருள் உடைத்து விட்டது, நான் சாமியார் ஆகிவிட்டேன் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்வதை போன்று இந்த விடயத்திலே நாங்கள் மக்களிடம் ஒரு ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த மாற்றத்தை ஒரு அங்கீகாரமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இதை தலைமை தாங்குகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு வெளிப்படையாக மனம் திறந்து மக்களிடையே தங்களுடைய கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொண்டு எதிர்காலத்திலே நாங்கள் இந்த நோக்கத்துக்காக இந்த விடயத்திலே நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றோம், இதை முன்கொண்டு செல்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அப்படியான நிலைப்பாட்டை கட்சிகளோடும் அந்த அணுகுமுறையை கைக்கொள்கின்ற போதுதான் அந்த கட்சிகளுக்கே இருக்கின்ற தயக்கம், ஒரு ஐயப்பாடுகள் என்பது களையப்பட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஒன்றிணைவு சாத்தியமாகும். ஆகவே தமிழரசு கட்சி என்பது இந்த ஹைதராபாத் பொன்னம்பல அவர்கள் கூறினால் என்ன கூறாவிட்டால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்று அதை நாங்கள் நீக்கிவிட முடியாது. அந்த தலைமைத்துவ தவறுகளை சரி செய்து ஒரு சரியான ஒரு திசை நோக்கி அந்த விடயங்களை வழிநடத்துகின்ற நெருக்கடியை அதுக்கு வெளியே இருக்கிற கட்சிகளினால் நிச்சயமாக வழங்க முடியும். அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலிலே பெறுகின்ற வெற்றி என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து எதை நோக்கி செல்ல போகின்றது, அதை நோக்கியதாகத்தான் அணிதிரட்சி என்பது இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் பார்க்கப்படும். ஆகவே மக்கள் இந்த மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு தமிழ் பரப்புகளிலே அவர்கள் வழங்குகின்ற ஆணை என்பது நிச்சயமாக இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த இவர்களுடைய மாற்றங்கள் என்பது பலகீனங்கள் ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் அதிலே ஒரு பின்னணிகள் பல ஐயப்பாடுகள் இருந்தாலும் இதை கடந்து அந்த மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமானதாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மக்களால் நிச்சயமான ஒரு மாற்றத்தையும் அதை வலுப்படுத்த முடியும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். சிறப்பு ராமேந்திரன். அதாவது மனம் மாற்றத்தை நாங்கள் வரவேற்கலாம், நிச்சயமாக இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒன்று சேர்ந்து ஒரு சரியான திட்டத்தோடு வாருங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள். இதில் இன்னொரு குறை இருக்கிற என்னவென்றால், நாங்கள் 3-4 மாதங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இதை வரவேற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இதற்காக நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த ஒரு கொள்கையை வரைவு ஒன்றை உருவாக்கி இதன் ஒரு காரணமாகத்தான் நாங்கள் அப்படியான விடயத்துக்கு செல்ல விரும்புகிறோம் என்று எல்லாம் மக்களுக்கு கூறும்பொழுது மக்களும் ஒரு தெளிவடைவார்கள். இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. நீங்கள் கூறிய விடயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நேர்மறையாக என்னால் உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட தேர்தலுக்காகவோ அல்லது இன்னும் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம் என்னவென்றால், இப்போ நீங்கள் கூறினீர்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும், ஜேவிபியை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறி, அதே நேரத்தில் தமிழரசு கட்சியையும் தோற்கடிக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு குழப்ப நிலையில் தெரிகிறது? இதில் ஏதாவது நீங்கள் தெளிவு தர முடியுமா? நிச்சயமாக அதிலே ஒரு குழப்ப நிலை இல்லை. நாங்களும் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் இதில் தான் நான் மிக ஆணித்தரமாக தோல்வி கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை போன்று வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காது. என்றால் ஒரு சுயநலவாத அரசியல் போக்கில இல்லை தாங்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு சரியென நம்புகின்ற தரப்புகளுக்கு இடையே இருக்கின்ற ஒரு விடயம் என்பது அதுவாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு மக்கள் விரோதமான செயல்பாடுகள், மக்கள் விரோதமான பாதையிலே பயணிப்பவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்வதில்லை. தாங்கள் நினைப்பதை நம்புவதை அவர்கள் சரி என்று நம்புகின்றார்கள். ஆக அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டுமாக இருந்தால் மக்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படுபயங்கரமான தோல்வியை அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். அந்த தோல்விதான் அவர்களை நின்று நிதானித்து தங்களுடைய கடந்த கால முடிவுகளையும் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க முடியும். இப்ப அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்திருக்கின்றது. அவர்கள் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பெற்ற வாக்குகளும் அதற்கு பின்னர் நடந்த தேர்தல்களை பெற்ற வாக்கு இப்போது கடைசியா 2024
பாராளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளும் அவர்களை சிந்திக்க தோன்றி இருக்கின்றது. இதே பாதையிலே பயணிப்போமாக இருந்தால் மக்களுடைய இல்லை ஊடகங்கள் இல்லை ஒரு அபிமானிகளுடைய கருத்துக்களை புறக்கணித்து விட்டு தங்களுடைய நிலைப்பாடால் சரியென்று ஒரு ஆணவத்தோடு பயணிப்போமாக இருந்தால் அடுத்த 5 வருடத்திலே கட்சி காணாமல் போய்விடும். இருக்கின்ற ஒற்றை ஆசனத்தை கூட பறிகொடுக்க வேண்டி வரும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த தோல்வி பயன்தான் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதே ஒரு அணுகுமுறையில் தான் தமிழரசு கட்சிக்கும் அவர் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியோடு தமிழரசு கட்சியும் முற்றாக மக்கள் ஓரம் கட்ட வேண்டும். அதாவது தமிழரசு கட்சி என்பது அழிக்க முடியாத ஒரு தரப்பாக இருக்கின்றது. அதிலே ஒரு சரியான கொள்கை மாற்றம் வருகின்ற போது நாங்கள் அதோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் என்று சொன்னால், அவர் கூறுகின்ற விடயம் இப்போது இருக்கின்ற தலைமைத்துவம் சரியில்லை, அந்த தலைமைத்துவம் மாற்றப்பட வேண்டும். அந்த தலைமைத்துவம் மாற்றப்பட்டு ஒரு சரியான தரப்புகள் அந்த தலைமைத்துவத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் தேர்தலிலே இந்த படுதோல்வி என்பது அவர்களுக்கு பரிசளிக்கப்பட வேண்டும். தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஒரு நேர்மையான தரப்புகளுடைய கை மேலோங்க வேண்டுமாக இருந்தால் தோல்வி என்பது நிச்சயம் பரிசளிக்கப்பட வேண்டும். ஆகவே மக்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே மிகவும் முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கின்ற தமிழரசு கட்சியை இந்த தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் ஒரு நேர்படுத்தி எடுக்க வேண்டுமாக இருந்தால் தவிர்க்க முடியாமல் இந்த தோல்வியை பரிசளித்தே ஆக வேண்டும். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, தமிழரசு கட்சியையும் மக்கள் முற்றாக ஓரங்கட்டி அது தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். இது தமிழரசு கட்சி அளிக்கின்ற செயல்பாடு அல்ல, தமிழரசு கட்சிக்கு எதிரான செயல்பாடு அல்ல. இது தமிழரசு கட்சியை ஒரு சீர்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை நெறிப்படுத்துவதற்கான ஒரு உபாயமாகத்தான் இந்த முடிவை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகவே கலைஞர் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இதான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற நிலைப்பாடு. இப்போதுதான் அவர்கள் ஒரு புள்ளியிலே வருகின்றார்கள். அதாவது தமிழ் தேசிய அரசியலை, எங்களுடைய விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற சவால் என்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்பது சுயநல அரசியல் காரணமாக அந்த ஒற்றுமை என்பது பல்வேறு தடங்கல்களை சந்தித்து வருகின்றது. ஆகவே அந்த விடயத்தை அடுத்தடுத்து நகர்த்த வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு புள்ளியிலே நாங்கள் அதிலே தமிழரசு கட்சி என்பது மிக முக்கியம். தமிழரசு கட்சி என்று வருகின்ற போது இன்று பாருங்க, ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல் அவருடைய பலம். இந்த தமிழ் தேசிய அரசியல் அவர் விரும்பாமலோ தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக அவர் சுமந்திரன் சாணக்கியனை போன்று முடிவெடுப்பாராக இருந்தால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம். இந்த சாணக்கியனுடைய அரசியல் பிரவேசம் என்பது தமிழர் விரோதமான பாதை, சுமந்திரனுடைய நிலைப்பாடு தமிழர் விரோதமான பாதை. ஆகவே அவர்கள் இன்று தமிழர்களுக்கு ஆதரவாக கதைப்பது, நாளை எதிராக கதைப்பது ஒன்றும் புதிய விடயமா இல்லை. சாணக்கியன் அவர்களுடைய பாட்டனார் வழி தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பமாக இருந்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக வெற்றிலை சின்னத்திலே தான் முதலில் அரசியலில் போட்டியிட்டவர். அப்படிப்பட்டவரால் சாணக்கியன். ஆகவே அவர் ஒரு சிங்கள கட்சியினுடைய சிங்கள சின்னத்துக்கு ஒரு சிங்கள பிரதிநிதியாகத்தான் அவர் தன்னை தேர்தல் அரசியலே முதலில் களமிறங்குகின்றார். ஆகவே அவருடைய பாட்டனார் வழியிலே தமிழரசு கட்சி அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்த போதும் தன்னுடைய சிங்கள தொடர்புகள் மூலமாக அதைத்தான் அவர் நம்பினார். அதன் மூலமாக தான் வெற்றி பெறவிடும் என்று நம்பினார். இன்று அது தோல்வியாக முடிந்த பின்னர் தமிழ் தேசிய வேடம் கொண்டு வந்திருந்தார். அவர் ஒரு பசுந்தோல் போத்திய புலி, அவர் ஒரு வேடதாரி. அதே போன்று சுமந்திரனும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டவர். ஒரு சிங்கள தரப்பினுடைய பிரதிநிதியாகத்தான் தமிழ் மக்களுடைய உரிமை குரலை நசுக்கி தமிழ் மக்களுக்கான சர்வதேச நீதியை புறந்தள்ளி செயல்பட்ட ஒருவர் இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்றார். சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்றார், அது இதுன்னு சொல்லி அது வெளிப்படையாக தெரிகின்றது அவர் நடிக்கின்றார் என்று. ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் பிரவேசம் தொட்டு இந்த நிமிடம் வரை அவர் தமிழ் தேசியத்தையே மூச்சாக கொண்டுதான் அவர் செயல்பட்டு வருகின்றார். அதிலே அவர் உண்மையாக இருக்கின்றாரா இல்லையா என்பது ஆனால் ஒரே நிலைப்பாட்டிலே பயணிக்கின்றார். இதிலேயே அவர் தடம் மாறுவாராக இருந்தால் அவர் அரசியல் தற்கொலை செய்தவர்கள் சமம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஸ்ரீதரனுடைய தலைமைத்துவம் என்பது நாங்கள் ஏற்கனவே அப்போதே கூறினோம். ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக வருவது என்பது உண்மையிலே தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு வழி சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கு என்றால் புலம்பெயர் தரப்புகளாலும் தமிழ் தேசிய தரப்புகளாலும் ஒரு நெருக்கமாக அவரோடு உறவுகளை பேணக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். ஏனைய தலைவர் இப்ப சம்பந்தம் இருக்கின்ற போது அப்படியான நிலைப்பாடு இல்லை. சுமந்திரன் இருக்கின்ற போது அது அறவே கிடையாது. ஆனா ஸ்ரீதரன் அவர்கள் வருகின்ற போது புலம்பெயர் கட்டமைப்புகளும் நிலத்தில் இருக்கின்ற இதர கட்சிகளும் அவர் எப்போதுமே ஒரு நெருக்கமாக உறவை பேணக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு புதிய பாதையில ஒரு மறுமலர்ச்சியோடு பயணிப்பதற்கு ஸ்ரீதரன் தலைமையிலான தலைமத்துவம் என்பது வழிவகுக்கும் என்பது ஆணித்தரமான நிலைப்பாடு. ஆனால் இந்த தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்கள் கூட அதை விரும்பவில்லை.
அதை விரும்புகின்றவர்கள் கட்டமைப்பு ரீதியாக தங்களை பலப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவை சம்பந்தனுக்கு பின்னர் மாவை சேனாராய் அவர்களும் காலமானதுக்கு பிற்பாடு இன்று சுமந்திரனுடைய முழுமையான ஆதிக்கத்துக்குள் தமிழரசு கட்சி வந்துவிட்டது. ஆக இப்படியான ஒரு நிலைமையிலே நாங்கள் வீட்டு சின்னத்துக்கு போடுகின்ற வாக்கு என்பது நிச்சயமாக அது எந்த விதத்திலுமே பிரயோசனமற்ற ஒன்றாகத்தான் இருக்க போகின்றது. ஆகவே இந்த இடத்தில் தான் கலைஞர் பொன்னம்பலம் அவர்கள் கூறுகின்றார், நாங்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு. இது தமிழரசு கட்சியினுடைய தலைமை மாற்றத்துக்கு பின்னர், இப்ப நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தலைமை மாற்ற நிகழுமாக இருந்தால் அந்த தலைமை மாற்றத்துக்கு பின்னர் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டை அவர் அறிவித்திருக்கிறார். அதே இதில் தேர்தலிலே நிச்சயமாக இது ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்டம் என்பது எப்போதுமே ஸ்ரீதரன் தரப்பு கோட்டையாக தான் இருக்கின்றது. அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது வீட்டு சின்னத்துக்கான கிடைத்த வெற்றி அல்ல, தனிப்பட்ட ஸ்ரீதரனுடைய வெற்றியாக தான் அது பார்க்கப்படுகின்றது. அது பார்க்க முடியும். அது வெறுமனே சிவஞான ஸ்ரீதரன் என்கின்ற ஒரு அடையாளத்துக்காக கிடைத்த வாக்குகள் தான் அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் பெறப்பட்ட வாக்குகள், ஸ்ரீதரனுக்கு பின்னால் பெறப்பட்ட வாக்குகள். அதிலே ஒரு துளி அளவும் இது வீட்டு சின்னத்துக்காக நாங்கள் செலுத்துகின்ற வாக்காக நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே கிளிநொச்சியிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீதரன் தரப்பு நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது ஒரு பக்கம். அதை கடந்து உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே 9 பேர் போட்டியிட்டார்கள். ஸ்ரீதரனை தவிர்த்து 8 பேர் போட்டியிட்டார்கள். அதில் ஆனோல்ட் என்கின்ற ஒரு வேட்பாளரை தவிர ஏனைய 7 பேருமே சுமந்திரன் தரப்பு வேட்பாளர். சுமந்திரனை தவிர்த்து மற்ற 6 பேருமே சுமந்திரனுக்காக வேலை செய்யக்கூடிய சுமந்திரனுடைய ஆதி விசுவாசிகளாக இருந்தார்கள். அனைவருமே தோல்வி அடைந்தார்கள். சுமந்திரனை கூட அந்த 6 பேரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற வைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதே போன்ற ஒரு படுதோல்வியை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழரசு கட்சிக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போது தமிழரசு கட்சியிலே இருப்பவர்கள் அவர்கள் சிந்திப்பார்கள், இந்த தோல்வி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, எப்படியே தொழிலால் எல்லோருக்குமே பதவிகள் என்பது தேவை. அது கீழ் மட்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு பதவிகளோ இருக்கின்ற போதுதான் அவர்கள் மக்கள் மத்தியில் உயிரோட்டமாக செயல்பட முடியும். பதவிகள் இல்லாது முன்னாள் உறுப்பினர்களாக முன்னாள் பிரதிநிதிகளாகிவிட்டார்கள் என்றால் அவர்களால் எதுவுமே செய்துவிட முடியாது. ஆகவே இந்த 5 ஆண்டுகள் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக மாறிவிடும். ஆகவே இதை எப்படி நாங்கள் சரி செய்வது என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி சிந்திக்கின்ற போது தலைமைத்துவம் தான் பிரச்சனை. இந்த தலைமைத்துவத்தை நாங்கள் சீர் செய்தால் என்ன என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அந்த கேள்வி உண்மையான தமிழரசு கட்சி தொண்டர்களிடையே ஏற்படுகின்ற போது சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு தன்னியல்பாகவே வெளியேற்றப்படுகின்ற ஒரு நிலைமை வரும். ஏன்னா உள்ளே கலகம் ஏற்படும். இப்போது கூட குமுறல்கள் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரனை தவிர யாழ் மாவட்டத்தில் வேறு ஒரு ஆளுமே வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? இது யாருடைய சதியும் அல்ல. யாருடைய மக்கள் அவர்களை வெறுத்து விட்டார்கள். மக்களால் வெறுக்கப்படுகின்றவர்களுடைய தலைமை கைகளிலே தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கின்றது. அவங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் அப்படியான ஒரு வறுமை நிலையை தமிழரசு கட்சிக்கு வழங்கினால் இன்னும் அது கலகக்குறைகள் உள்ளுக்கு மேலோங்கும். அவ்வாறு கலகக்குறைகள் மேலோங்குகின்ற போது இப்போது ஸ்ரீதரன் தரப்பை போன்று யாழ் மாவட்டத்திலும் இன்னும் கணிசமானவர்கள் இருக்கின்றார்கள். அதிலிருந்து பிரிந்து சேர்ந்த ஜனநாயக தமிழரசு கட்சியாக செயல்படுபவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப அப்படியானவர்களுக்கெல்லாம் ஒரு வலி சேர்க்கக்கூடிய வகையில இருக்கும். தமிழரசு கட்சியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இதைத்தான் கலைஞர் பொன்னம்பலம் கூறியிருக்கிறார். தமிழரசு கட்சியை தேசிய மக்கள் சக்தியோடு தமிழரசு கட்சியையும் இந்த தேர்தலிலே முற்றாக மக்கள் நிராகரிக்க வேண்டும். அந்த முற்றாக நிராகரிப்பது என்பது தமிழரசு கட்சியை அழிப்பதற்காக அல்ல, தமிழரசு கட்சியை சீர்படுத்தி நெறிப்படுத்தி தமிழ் தேசிய அரசியலிலே சரியான தலைமைத்துவத்தின் வழியை கொண்டு வருவதற்கு இது ஒரு உபாயமாக இருக்கும். ஆகவே மக்கள் தெளிவாக தயவுதாட்சண்யம் இல்லாமல் வீட்டு சின்னத்துக்கான பாடத்தை இந்த தேர்தலில் நாங்கள் படிப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அது முற்றிலும் நியாயமானது, ஒரு தீர்க்க தரிசனமானது, ஒரு தூர நோக்கோடு இந்த தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டோடு இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார். அவர்கள் அதில் எப்படி பயணிக்கின்றார்களோ இல்லையோ என்பது அது வேறு விடயம். முன்படி கூறுவர்கள் இன்னொரு 6 மாதத்துக்கு பின்னர் எப்படி இருக்கின்றார்கள் என்பது வேறு விடயம். ஆனால் தமிழரசு கட்சிக்கு இந்த தேர்தலிலே ஏன் வாக்களிக்க கூடாது என்பதற்கு கலைஞர் பொன்னம்பலம் கூறிய விடயம் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த காலத்தில் பதிவு செய்ய முடியும். ராமேந்திரன், இதே மாதிரியாகத்தான் நாங்கள் பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் முன்வைத்திருந்தோம். அப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் போர்க்கொடி தூக்கினார்கள். இவர்கள் எவ்வாறு இப்படி கதைக்க முடியும்? கஜேந்திர பாருங்கள், உண்மையான நிலைமையை புரிந்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் கூறுறீர்கள் தோல்வியினூடாக பாடத்தை கற்றிருக்கிறார்கள், உண்மையான நிலை. இதைத்தான் நாங்கள் அப்பொழுதே அவதானித்து கொண்டு வந்த விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அப்பொழுது இந்த விடயங்களை ஆணித்தனமாக நீங்கள் வாரந்தோறும் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து தந்திருந்தீர்கள். அப்பொழுது
குறை கூறியவர்கள், இது தொடர்பாக விமர்சனங்கள் எழுதியவர்கள் எல்லாரும் இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக இங்கே கூறுவேன். மனம் நிறைவாக இருக்கின்றது. இவ்வாறான மாற்றங்கள் தமிழ் அரசியல் பரப்பில் இவ்வாறான ஒரு பெரியொரு மறுசீரமைக்கப்பட்டு சரியான ஒரு திட்டத்தோடு சரியான கொள்கைகளை இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மே தினத்தன்று சொல்லிவிட்டு அப்படியே போக முடியாது. அதை சரியாக அதை வரைவை உருவாக்கி இதை ஒரு கொள்கை வடிவத்தில் வேறு வேறு விடயங்களையும் அங்கே கொண்டு வந்தால்தான் ஆரோக்கியமான அரசியலை ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. நாளாந்தம் பிழைப்புக்காக அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகிறார்களோ அதே போல் இவர்கள் செயல்பட முடியாது. இவர்கள் நீங்கள் ஸ்ரீதரன் தொடர்பாக கூறும்பொழுது ஸ்ரீதரன் அவருடைய மக்களுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார், அந்தபடியாகத்தான் அவர்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை வாக்குக்காக மட்டும் இல்லாமல் அங்கே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வுக்கும் நீங்கள் வழிகாட்டுவதற்கு அவர்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே இவ்வளவு தியாகத்தை செய்தார்கள். மே மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இவ்வளவு லட்சக்கணக்கான எங்களுடைய மக்களை கொன்று குவித்தார்கள். அவர்கள் எல்லாம் என்னத்துக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்கள்? மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். எனவே நீங்கள் இந்த விடயங்களை கூறுவது மிகவும் எனக்கு திருப்தியாக இருக்கின்றது ராமேந்திரன். இந்த மாற்றத்தை நிரந்தரமான ஒரு நீங்கள் கூறும் பொழுதும் அதுக்கும் ஒரு பயம் வந்து விட்டது. 6 மாதத்தில் என்ன செய்ய போகிறார்களோ சரியா என்று சொல்லும் பொழுதும் ஒரு பயம் ஒன்று வந்து, இந்த மாற்றம் ஒரு நிரந்தரமான மாற்றம் வர வேண்டும், இதிலிருந்து மேலே செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் 15 ஆண்டுகளாக காத்திருந்தோம், இன்னும் 15 அல்லது 60 ஆண்டுகள் எடுத்தாலும் இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம் என்பதையும் இந்த கூறிக்கொண்டு விடயங்களை கூற முடியும். ஒன்று, நீங்கள் அந்த புலம்பெயர் தரப்புகள் என்று கூறினீர்கள். அந்த புலம்பெயர் தரப்புகள் இப்போதும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்றால் அவர்கள் விரும்புவது, அதாவது புலம்பெயர் தரப்புகள் நாங்கள் ஒட்டுமொத்த புலம்பெயர் தரப்புகள் அல்ல, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் முரட்டு பக்தர்களாக இருக்கின்ற அந்த தரப்பினர், அவர்கள் எப்போதுமே கண்மூடித்தனமாக ஒரு ஒரு பக்தர்களை போன்று என்று, ஒரு பக்தர்கள் என்று சொன்னால் அடிமைகள், அப்படி அவர்களை எதிர்த்து விமர்சிக்க கூடாது, கனவில் கூட அவர்களை பற்றி எதிர்த்து கருத்து கூறக்கூடாது. அந்த எதிர்ப்பு என்பது ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சை, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சை கவ்வி கொண்டு செல்கின்றதுன்னு சொன்னால் அது ஒரு மென்மையான கவ்வுதல். இதையே கவ்வுவது என்பது வேறு, தன்னுடைய குட்டிகளை கவ்வுவது என்பது வேறு. ஒரு பூனை இதையே கவ்வுவதுகின்ற விதம் என்பது அந்த இதையை முற்றுமுழுதாக தன்னுடைய பிடிக்கில் கொண்டு வருவதற்காக அது கவ்வுகின்ற விதம். ஆனால் தன்னுடைய குட்டியை கவ்வுகின்ற போது அது பவ்வியமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அதை பாதுகாப்பாக நகர்த்துவதற்கு, அதற்கு நோகாத வகையிலே அதை எவ்வாறு அதை பற்றி கவ்வி அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற பக்குவம் அந்த தாய் பூனைக்கோ இல்லை தாய் பறவைக்கோ தெரியும். ஆகவே அந்த நிலைப்பாடு, அந்த வேறுபாட்டை உணராதவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப எங்களுடைய நிலைப்பாடும் எவ்வாறு பூனை தன்னுடைய குட்டியை எவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நகர்த்துவதற்கு அது நோகாத வகையிலே அது நிச்சயமாக கவ்வித்தான் ஆக வேண்டும். மனிதர்களை போன்று அது கையினால் தூக்க முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, அது தன்னுடைய பற்களினால் அதை கவ்வி தூக்கி செல்வதுதான் அதுக்கு இருக்கிற ஒரே மார்க்கம். அதே போல நாங்களும் அவ்வாறான ஒரு கரிசனையோடுதான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல, தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அத்தனை தரப்புகளையும் எங்களுடைய நேர்மையான விமர்சனம் என்பது அதுவாகத்தான் இருந்தது. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது அதிக கரிசனை என்பது அவர்கள் தான் நாங்கள் இன்றும் அன்றும் என்று எப்போதுமே நாங்கள் சொல்கின்ற முடியும். ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியலை விட்டுக் கொடுப்பில்லாமல் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை என்று சொன்னால் அது கலைஞர் பொன்னம்பலம் தான். ஆனால் அதற்கு அவர்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப இருக்கின்ற நிலைப்பாட்டோடு அவர்கள் அந்த ஒரு உயரிய ஸ்தானத்தை பெற்றுவிட முடியாது. ஒரு தலைமைத்துவம் என்பது எல்லோருமே அரவணைத்து செல்கின்ற பாங்கு இருக்க வேண்டும். உடனடியாக எடுத்தறிந்து முடிவுகளை எடுக்காமல் அதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அந்த விடயங்களை எல்லோரையுமே கொண்டு செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்ற தலைமைத்துவம் என்பது, அதுவும் கூட்டு தலைமைத்துவம் என்று வருகின்ற போது, ஒரு இனத்தினுடைய அரசியலை தலைமை தாங்குகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு பண்பியல்புகள் வேண்டும். அதற்கு இவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இவர்களுடைய அந்த அணுகுமுறை, இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது தமிழ் தேசியத்தை எவ்வாறு பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றது, இதைத்தான் நாங்கள் கூறணும். இந்த 15 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிடத்திலே கொண்டு வந்து எங்களுடைய மக்களை விட்டுருந்தார். இதற்கெல்லாம் முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தமிழ் தேசிய மக்கள் முன்னுக்கு முட்டுக் கொடுத்த இந்த முரட்டு பக்தர்கள். நாங்கள் இதையெல்லாம் கூறுவது அவர்களுக்கு உவப்பில்லை. ஏன்னால் மீண்டும் மீண்டும் அந்த விடயங்களை நாங்கள் கூறித்தான் ஆக வேண்டும். இவர்கள் முழுமையான மாற்றத்துக்கு தகுதியானவர்களாக இவர்கள் தங்களை நிலைநிறுத்துகின்ற வரை நாங்கள் இதை பேசித்தான் ஆக வேண்டும். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய அரசியல் துடக்கு பார்த்து ஒரு தரப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இதை நாங்கள் மீண்டும் அவர்கள் மனம் மாறியதற்கு பிற்பாடு இந்த விடயங்களை கூறுவது மக்கள் மத்தியிலே அவர்கள் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது. ஆனால் அப்படித்தல்ல நாங்கள் அவர்களை கூறிவிடக் கூடாது என்பது இவர்கள். ஆனால் இவர்களை போன்று நாங்கள் ஒரு முரட்டு பக்தர்களாக இருந்து கொண்டு முற்றாக அவர்களுக்கு ஜால்ரா போன்ற தரப்பினராக எப்போது வருகின்றோமோ அப்போதுதான் அவர்கள் இப்போது கூட நான் நினைக்கிறேன் கருவி கொண்டுதான் இருப்பார்கள். நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வரவேற்று ஆதரவான கருத்துக்களை கூறினாலும் இடையிடையே இந்த விடயங்களை, பழைய விடயங்களை சுட்டிக்காட்டி பேசுகின்ற போது அவர்களுக்கு நெருடலாகத்தான் இருக்கும். ஆக அவர்களை நாங்கள் முற்றுமுழுதாக திருப்திப்படுத்தி விட யாரையுமே திருப்திப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல.
தமிழ் தேசிய அரசியல் என்பது அந்த விடுதலை அரசியல் என்று ஆயுத போராட்டம் என்பது மௌனிக்கப்பட்டு இன்று அது விடுதலை அரசியலாக புதிய பரிமாணம் எடுத்து ஒரு அஞ்சலோட்டமாக தொடர்கின்ற போது அந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற போது அது என்னென்ன அது அந்த அந்த பாதையிலே எந்த விடயங்களை நாங்கள் சரியாக முறையில கையாள வேண்டுமோ அது அதன் அந்த பார்வையை தான் எங்களுடைய விமர்சனம் இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தை கூறுகள் மற்ற நீங்கள் கூறியதை போன்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 6 மாதத்திலே நாங்கள் ஒரு பேச்சுக்கு சொன்ன விடயம் மக்கள் நினைத்தால் அதை மாறாமல் செய்ய முடியும். அதுதான் இந்த மே 6ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலிலே தமிழ் தேசிய பேரவை சார்பாக போட்டியிடுகின்ற அதில் ஒரு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 2 சபைகளிலே அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அந்த இடங்களிலே உங்களுக்கு ஒரு மாற்று தரப்புகளுக்குரிய ஆதரவை வழங்கி கொண்டு ஏனைய இடங்களிலே சைக்கிள் சின்னத்திலே போட்டியிருந்த தமிழ் தேசிய பேரவையில் உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்து அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வழங்குகின்ற போது அவர்களுக்கான அந்த கூட்டு பொறுப்பை நாங்கள் கையளிக்க முடியும். இந்த வெற்றி என்பது நீங்கள் ஏனைய தரப்புகளை இணைத்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நீங்கள் ஒரு தலைமை சக்தியாக வருவதற்காக நீங்கள் காட்டிய சமிக்கைக்கூடிய எங்களுடைய ஒரு சாதகமான அறிகுறிதான் இது. ஆகவே இதை நீங்கள் மேலும் தொடர்வீர்களாக எங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்பதாக மக்களுடைய ஆணை என்பதுதான். இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி நம்புகிறேன் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலை மக்கள் அவ்வாறான ஒரு சாட்டையடியை வாக்கு மூலமாக கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த மாற்றம். ஆகவே அந்த சாட்டையடியை கொடுத்த எங்களுடைய மக்களே அதுக்கு மருந்திடுகின்ற வகையிலே இந்த மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு பொறுப்பை கையளிக்க முடியும். நீங்கள் இந்த வழித்தடத்தில் தான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், அதற்கான எங்களுடைய ஆணை தான் இது. ஆகவே நாங்கள் 6 மாதம் இல்லை நாளை கூட கனவில் கூட இந்த ஒற்றுமைக்கான முயற்சியை இந்த பேச்சுக்களை எல்லாம் கடந்து நாங்கள் தங்களுடைய பழைய பாதையில பயத்து விடலாம் என்று கனவில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பொறுப்பை கையளிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைகின்றது. ஆகவே மக்கள் நினைத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல இப்போது இருக்கின்ற தரப்புகளையும் தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளை முனைத்து கொண்டு ஒரு வலுவான ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான அடித்தளத்தை இந்த மே 6ஆம் தேதிக்கு நாங்கள் இட முடியும். ஏனால் இப்ப இந்த சைக்கிள் சின்னத்துக்கு விழுகின்ற வாக்கு என்பது வெறுமனே சைக்கிள் சின்னத்துக்காகவோ தமிழ் காங்கிரசுக்காகவோ இல்லை கைந்திரமா தரப்புக்காக விழுகின்ற வாக்கு அல்ல. 100% அது மாற்றத்துக்கான வாக்கு, தமிழ் தேசிய அரசியலுடைய மூழ்ச்சிக்கான வாக்கு. ஆக இந்த வாக்கை பார்க்கின்ற இதுக்கு வெளியே இருக்கின்ற தரப்பினருக்கு ஒரு பீதி ஏற்படும். நாங்களும் இந்த கூட்டணிக்குள் சென்றால்தான் இப்ப இதுவரை காலம் எப்படி இருந்தது, வீட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு கொம்பு தடியை நிறுத்தினால் கூட தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அல்லவா? அதே போன்ற ஒரு நிலைமை மே 6ஆம் தேதி சைக்கிள் சின்னத்திலே நின்றால்தான் தமிழ் தேசிய அரசியலிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த 6ஆம் தேதி நாங்கள் ஒரு அறிகுறியை காட்ட வேண்டும். அந்த அறிகுறியை காட்டுவோமாக இருந்தால் வெளியே இருக்கின்ற தரப்பினர் எல்லாம் தாங்களாகவே இதற்குள் வரக்கூடிய வகையிலே தங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஏனால் எடுத்தெடுப்பிலே இந்த கூட்டணிக்குள்ளே அவர்கள் வர முடியாது. அப்படி வர வேண்டுமாக இருந்தால் இந்த அணுகுமுறையிலே இந்த பாதையில வர வேண்டுமோ அதுக்கேற்ற தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். ஆகவே முதலில் தமிழரசு கட்சி அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டுமாக இருந்தால் சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு வெளியேற்றப்பட வேண்டும். அவர் தமிழரசு கட்சியினுடைய கையிலே இருக்கின்றது. எதிர்காலத்திலே தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் வெற்றி வாகை சூட வேண்டுமாக இருந்தால், மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால், மக்கள் விரும்புகின்ற இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றோம், நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், இல்லை தலைமை சக்தி எங்களிடம் தான் வர வேண்டும் என்றெல்லாம் முரட்டு பிடிவாதம் பிடித்தால் அவர்கள் மிக விரைவிலே மக்களால் சுழற்சி அளிக்கப்படுவார். ஆகவே ஒரு தமிழ் தேசிய பேரவை என்கின்ற அந்த கூட்டணி என்பது இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அது காலாவதியாகிவிட்டது. இப்போதைக்கு தமிழ் தேசிய பேரவை தான் இப்போது தமிழ் மக்களால் ஒரு ஏற்று அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு கூட்டணியாக இருக்க போகின்றது. ஆகவே தமிழ் தேசிய பேரவைக்குள்ளே யார் யார் வரப்போகின்றார்கள், வருவதற்கு நாங்கள் என்ன சமிக்கைகளை காட்ட வேண்டும் என்பதை மக்களுடைய கையில் தான். ஆகவே மே 6ஆம் தேதி என்பது தீர்மானகரமிக்க ஒரு நாளாகத்தான் இருக்க போகின்ற தமிழ் தேசிய அரசியலிலே. ஆகவே திசை காட்டி மட்டுமல்ல, வீட்டு சின்னம் உள்ளிட்ட ஏனைய வீணா போகின்ற சின்னங்களை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்ய முடியும். வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் வழங்குகின்ற வாக்கு என்பது தந்தை செல்வாவுக்காகவோ சமஸ்திக்காகவோ இல்லை நான் தமிழரசு கட்சியினுடைய ஆயுள்கால உறுப்பினர் என்பதற்காகவோ நாங்கள் வழங்குவதன் ஊடாக எந்த விதத்திலுமே பயனில்லை. ஏனென்றால் மே 6ஆம் தேதிக்கு பின்னர் வீட்டு சின்னத்துக்கு வழங்கிய அத்தனை வாக்குகளும் திசைகாட்டியோடு கூட்டணி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று சுமந்திரன் தரப்பு திசைகாட்டியோ இந்த பெயோடும் சிசாசோடும் இணைந்தாவது சபைகளை அமைத்து தங்களுடைய அரசியலை தக்க வைப்பதற்கு அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் தமிழ் தேசிய தரப்போடு திரும்பி பார்க்க போவதில்லை. இப்போது இருக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் திசைகாட்டி மட்டும்தான். ஏனைய தரப்பினர் எல்லாம் வடக்கு கிழக்கிலே பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே இல்லை. ஆகவே திசைகாட்டி தரப்போடு இணைந்தால்தான் வடக்கு கிழக்கிலே சபைகளை அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது.
ஆகவே திசை காட்டி இப்ப ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் தமிழரசுக்கு ஒரு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபையிலே ஒரு 6 உறுப்பினரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் 5 உறுப்பினரை தமிழரசு கட்சிக்கும் திசை காட்டிக்கு ஒரு 3 உறுப்பினரையும் ஏனைய தரப்பினருக்கு வழங்கிவிட்டால் 6 5 என்று வருகின்ற போது வீட்டு கட்சி என்ன செய்யும், உடனடியாக திசை காட்டி 3 உறுப்பினர்களை இணைத்து கூட 8 பேரோடு ஆட்சி அமைத்து விடுவார்கள். அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆட்சி அமைப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். என்றால் அவர்களுடைய தெரிவு என்பது திசைகாட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திசைகாட்டியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை. ஆகவே அவர்கள் 5 உறுப்பினர்களை நீங்கள் வீட்டு கட்சிக்கு வழங்கிவிட்டால் சபை என்பது ஒரு சிங்கள கட்சியினுடைய ஆதிக்கத்துக்குள் சென்றுவிடும். இந்த சம்பந்தனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தான் கிழக்கு மாகாண சபை என்பது அவ்வாறான ஒரு நிலைமைக்கு சென்றது. அந்த கிழக்கு மாகாண சபை இந்த முஸ்லிம்களிடம் தாரை பார்க்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் முஸ்லிம்களாக சென்று இந்த ஒட்டுமொத்தமாகவே அரசியல் முஸ்லிம்கள் சார்பானாக சென்றதற்கான காரணம் சுமந்தனுடைய தீர்த்தசனமற்ற அரசியல் நடவடிக்கைகள். இன்று முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து இந்த கடந்த தேர்தலில் கருத்துரைப்பட்ட பிரதேச சபை உள்ளிட்ட பல இடங்களிலே முஸ்லிம் வேட்பாளர்களை வீட்டு சின்னத்திலே அவர்கள் கூட்டணி சேர்ந்து அவர்களுடைய போட்டியிட வைத்து எங்களுடைய வாக்குகளாலேயே முஸ்லிம்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வடக்கு கிழக்கிலே பெற்றுக் கொடுத்தார்கள். இப்போதும் அது தொடர்கின்றது. இனிவரும் காலங்களிலே அவர்கள் அப்புகாமியையும் பண்டாவையும் கொண்டு வந்து எங்களுடைய பிரதிநிதிகளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பி டீமாகத்தான் தமிழரசு கட்சி மே 6ஆம் தேதி பின்னர் மாறும். ஆகவே வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் செலுத்துகின்ற வாக்கு என்பது எந்த விதத்திலுமே தமிழ் தேசியத்தை வெளிப்படுத்தாது, அது சிங்கள தேசியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே மக்கள் சிந்தித்து பொறுப்போடு வாக்களிக்க வேண்டும். அதே போன்று தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற ஏனைய தரப்பினர் அவர்களும் உதிரிகளாகத்தான் போகின்றார்கள். ஆகவே ஒரு வெற்றி பெறக்கூடிய வகையிலே எதிர்கால தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்தி கொண்டு போகக்கூடிய வகையிலே இருக்கின்ற ஒரு தரப்புக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு ஆணையை வழங்க வேண்டுமாக இருந்தால் மே 6ஆம் தேதி நாங்கள் தீர்மானகரம் மிக்கதாக ஒரு எந்தவித குழப்பமுமே இல்லாமல் சைக்கிள் சின்னத்திலே இருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையினுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பது ஒன்றுதான் இப்போது தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய கடமையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய இத்தனை ஆண்டுகால ஒரு அரசியல் பார்வையிலே எங்களுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையாக நீங்கள் பொறுப்போடு தான் உங்களுடைய வாரந்தோறும் இணைந்து பேசும்பொழுது நீங்கள் கூறிய இன்று தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களில் விமர்சித்த பொழுது கூட எங்களுக்கு இவ்வளோ நிறைய அழுத்தங்கள் எல்லாம் வந்திருந்தது, எங்களை பற்றியெல்லாம் இவ்வளோ அவதூறுதெல்லாம் பேசினார்கள். ஆனால் நாங்கள் அவற்றை பொருட்படுத்தவில்லை. பாருங்கள், இப்பொழுது மனம் விட்டு நீங்கள் இவ்வளவு இவர்களுடைய மாற்றத்தை மனசார கூறுகிறீர்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது எங்களுடைய சொந்த ஊடகம் இல்லை நாங்கள் இங்கே வியாபாரம் செய்வதற்கு. அதே போல் அவர்கள் அங்கே அரசியல் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருகிறார்களாக இருந்தால் அவர்கள் துறைசார் நிபுணத்துவத்தில் வேறு வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் அங்கே வருவதற்கு முழு நோக்கம் என்னவென்றால் அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக பணிபுரிவு. அங்கே வந்துவிட்டு நீங்கள் இப்படியான வியாக்கியானங்களை பேசிக்கொண்டு இருப்பதை விட அந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள், அதை எப்படி பாதுகாப்பது, மண்ணை பாதுகாப்பது, இந்த விடயங்களோடு இவர்கள் அணுகுவார்களாக இருந்தால் நீங்கள் கூறியது போல் ஒரு வலுவான அரசியல் தமிழ் பரப்பை உருவாக்கி அதனூடாக எங்களுடைய வேணுவாயை அடையலாம் என்றதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இராமேந்திரன் மிகவும் சிறப்பாக உங்களுடைய இன்றைய அரசியல் ஆய்வு அமைந்திருந்தது. அதற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.